ஆண்டவர் இன்று நமக்கு தருகிற வசனம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். The book of 1 Corinthians chapter 2 verse 9. 1 கொரிந்தியர் 2:9. வேதம் இப்படி சொல்லுகிறது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆங்கிலத்திலே, but as it is written, eye hath not seen, nor ear heard, neither have entered into the heart of man the things which God hath prepared for them that love him. Hallelujah. கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்த முடியுமா? நம்பினால் கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். If you can believe that God has prepared all these beautiful things, all these good things, all these great things for you, specifically for you, உங்களுக்காக தனிப்பட்ட முறையிலே ஆண்டவர் மகிமையான காரியங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று உங்களுக்கு நம்ப முடியும் என்றால் தேவனை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். கண் கண்டிராத நன்மையை ஆயத்தம் செய்பவர் நம் தேவன். Our God specializes in arranging things, in ordaining things, in preparing things that no man's eyes have seen. ஒரு மனிதனுடைய கண்களும் கண்டிராத காரியங்களை நமக்காக ஆயத்தம் செய்யும் தேவன் அதை நமக்கு இன்று வெளிப்படுத்துவாராக. அந்த நன்மை என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு இன்று வெளிப்படுத்த போகிறார். அந்த நன்மையை குறித்து பேசும்போது தாவீது சொல்கிறான், இப்படி சொல்கிறான், அது பெரிதான நன்மை. அது எப்படிப்பட்ட நன்மை? அது பெரிதான நன்மை. கண் காணாத நன்மை, காது கேட்டிராத நன்மை, இருதயத்திலே தோன்றியிராத நன்மை. எப்படிப்பட்ட நன்மை? பெரிதான நன்மை என்று தாவீது ராஜா சொல்லுகிறான். சங்கீத புஸ்தகம் 31வது அதிகாரம் 19வது வசனம். சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்த முடியுமா? Oh, how great is thy goodness, which thou hast laid up for them that fear thee, which thou hast wrought for them that trust in thee before the sons of men. மனுபுத்திரருக்கு முன்பாக அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு, அவரை நேசிக்கிறவர்களுக்கு, அவரை மட்டுமே நம்பி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மையை குறித்து தாவீது சொல்லுகிறான், அது சாதாரண நன்மை அல்ல, அது பெரிதான நன்மை. ஆமென் சொல்லுவீங்களா? அவர் ஆயத்தம் பண்ணினதும் உண்டு பண்ணி வைத்திருக்கிறதுமான நன்மைக்கு பெயர் என்ன? பெரிதான நன்மை. ஆங்கிலத்தில் கிரேட் குட்னஸ். பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்க, God has prepared great goodness for me. முதல்ல சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் பெரிதான நன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்போது அவர்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உனக்கும் பெரிதான நன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தைரியமாக கணவரை பார்த்து சொல்லுங்க, மனைவியை பார்த்து சொல்லுங்க, உங்கள் அருகில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்க, எனக்கும் பெரிதான நன்மை, உனக்கும் பெரிதான நன்மை. கிரேட் குட்னஸ் ஃபார் மீ அண்ட் கிரேட் குட்னஸ் ஃபார் யூ. ஹல்லேலூயா. தேவனுடைய பெரிதான நன்மையை நம்மில் அநேகருடைய கண்கள் ஏன் இன்னும் காணவில்லை தெரியுமா? ஏன் நமக்கு ஒரு அவிசுவாசம் இருக்கிறது? பெரிதான நன்மை என்று போதகர் சொல்லுகிறாரே, அது என்ன பெரிதான நன்மை? நித்தியத்திலே போகும்பொழுது தான் அது எனக்கு கிடைக்குமா என்று பல கேள்விகள் நமக்குள்ளாக இருக்கக்கூடும். ஆனால் பலருடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையில் கூட இன்று அந்த பெரிதான நன்மையை அந்த பெரிதான நன்மை அவர்களுக்கு முன்பாக இருந்தும் அதை காண முடியாதபடி அவர்களுடைய கண்கள் குருடாய் இருக்கிறதை பார்க்கிறோம். ஏன் அப்படிப்பட்ட நிலைமை? ஐ வில் டெல் யூ வை. அந்த நன்மை அவர்களுக்கு முன்பதாக இருந்தும் அதை காணக்கூடாதபடி அவருடைய கண் இருட்டாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொல்லுகிறேன்? தட்ஸ் பிகாஸ் ஆஃப் அவர் டங். நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே அந்த நன்மையை காண முடியாமல் இருக்கிறோம். நம்முடைய பேச்சில் நம்முடைய விசுவாசம் வெளிப்படாததினாலே, விரக்தி விசுவாசத்திற்கு பதிலாக வெளிப்படுகிறதுனாலே கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணியிருக்கிற அந்த பெரிதான நன்மையை இன்னும் நீங்கள் பார்க்கவில்லை. ஒப்புக்கொள்கிறீர்களா? வேத புத்தகத்தில் யோபு என்னும் ஒரு பக்தன் இருந்தானே. அந்த பக்தன் இப்படி எழுதுகிறான், யோபு 7:7. என் பிராணன் காற்றை போல் இருக்கிறது என்றும் என் கண்கள் இனி நன்மையை காண போகிறதில்லை என்றும் நினைத்தருளும். யாரிடத்துல சொல்லுகிறான்? கர்த்தரிடத்தில் பேசுகிறான். ஜெபிக்கும் பொழுது அவனுடைய வியாதியின் உக்கிரத்தினாலே, அவனுடைய பிரச்சனையினுடைய உக்கிரத்தினாலே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் காற்றை போல கழிந்து போய் கொண்டிருக்கிறேன், நான் காற்றை போல் இருக்கிறேன், என்னுடைய பிராணன் காற்றை போல் இருக்கிறது, அது கழிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே, இனி நான் ஒரு நாளும் நன்மையை காணப்போகிறதில்லை என்று என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. Have mercy upon me, Lord, for I am very sure that I am not going to see your goodness again.
இந்த அதிகாரம் எப்போ? 7வது அதிகாரம். யோபுவின் புஸ்தகத்தில் 42 அதிகாரங்கள் உண்டு. 42வது அதிகாரத்திற்கு வரும்பொழுது யோபுவினுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறதை பார்க்கிறோம். அவனுக்கு முன்பு 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் இருந்தார்கள் என்று வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். யோபுவினுடைய புஸ்தகம் கடைசி அதிகாரத்திற்கு வரும்பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். அவனுடைய முன் நிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுக்கு 7 குமாரர்களும் 7 குமாரத்திகளும் மீண்டும் பிறந்தார்கள். சோதனை காலத்திற்கு பின்பு கொஞ்ச நேரம் நெருக்கப்பட்டான், கொஞ்ச காலம் நெருக்கப்பட்டான், வியாதியில இருந்தான், பிள்ளைகளை இழந்து போனான், சொத்து பந்து ஜனங்களை இழந்து போனான், ஆஸ்திகளை இழந்து போனான், ஓட்டாண்டியாக வியாதிப்பட்டு ஒரு சிரட்டை எடுத்துக்கொண்டு தன்னுடைய சரும வியாதியினாலே தோலை சொரிந்து கொண்டிருந்தான். மனைவி வந்து பார்க்கிறாள், நீ இன்னுமா உயிரோடு இருக்கிறாய், தேவனை தூஷித்து உன்னுடைய ஜீவனை விட்டுவிடு என்று சொல்லும் அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை கேவலமாக இருந்தது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட யோபு வேதம் சொல்லுகிறது, சோதனை காலத்திற்கு பிறகு இன்னும் 140 வருஷங்கள் உயிரோடு இருந்து பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் 4 தலைமுறைகளாக பார்த்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படின்னா அது எவ்வளவு பெரிய நேரம் பாருங்க, எவ்வளவு பெரிய காலம் பாருங்க. சோதனை காலம் கர்த்தருடைய பிள்ளையை உங்களுடைய வாழ்க்கையில குறுகினது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு நியமித்து வைத்திருக்கும் இளைப்பாறுதலின் காலம் அதிகமானது. விசுவாசித்தால் தேவனை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. 42வது அதிகாரத்திற்கு வரும்பொழுது சிறையிருப்பு திருப்பப்படுகிறது. ஆனால் அதை அறியாத யோபு, தேவனுடைய டிவைன் பேட்டர்னை குறித்து ஒரு விவரமும் கிடைக்காத யோபு 7வது அதிகாரத்திலேயே நான் செத்து போனால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் பிராணன் காற்றை போல் இருக்கிறது என்றும், என் கண்கள் இனி நன்மையை காண்கிறதில்லை என்றும் நீர் நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. 7வது அதிகாரத்திலே அங்கலாய்த்து பேசுகிறான். அவன் இன்னும் சொல்லுகிறான், என் ஆத்துமா நெருக்குண்டு சாகிறதையும் என் எலும்புகள் மரணத்தையும் விரும்புகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, வியாதியினுடைய உக்கிரம், அந்த பிரச்சனையுடைய உக்கிரம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை துவண்டு போக பண்ணும் பொழுது, பேசுகிறது நீங்களாக இருந்தாலும் உங்களுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் நலமான வார்த்தைகளாக இருக்க வேண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஏன்னா உங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் வைத்திருக்கும் பெரிதான நன்மை, கண் கண்டிராத நன்மை, காது கேட்டிராத நன்மை, ஒரு மனிதனுடைய இருதயத்திலும் தோன்றியிராத நன்மையை நீங்கள் காண வேண்டும், நீங்கள் அதை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் வாயின் வார்த்தைகளே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? இப்பொழுது உள்ள பிரச்சனை நீங்காது என்றும் இனி ஒரு நாளும் நல்ல நாட்கள் வராது என்றும் யோபுவை போல நாமாகவே தீர்மானித்து விரக்தியில் பேசுவதினால் தேவன் நமக்கு உண்டு பண்ணி இருக்கும் நன்மையை, பெரிதான நன்மையை நம்முடைய கண்கள் பல நேரங்களிலே காண தவறுகிறது. அதை காண தவறு விடுகிறோம். பிரச்சனையின் மிகுதியில் நீங்கள் தான் பேசுகிறீர்கள். ஆனால் அந்த பேசும் சத்தம் விசுவாசத்தின் சத்தமா, விரக்தியின் சத்தமா என்று கொஞ்சம் கணித்து பார்க்கும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. பிரச்சனையின் மத்தியில் பேசாமல் இருங்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை, பேச வேண்டும். ஆனால் பேசும் சத்தம் விரக்தியின் சத்தமா? இஸ் இட் a voice of desperation or is it a voice of prophetic utterance? அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. என்னுடைய விசுவாச அறிக்கையை நான் அந்த நேரத்திலும் செய்கிறவனாக இருந்தால், யோபுவை போல துவண்டு போய் மரணம் வந்தால் போதும் என்று சொல்லுகிறவனாக அல்ல. என்னுடைய நாட்களை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். நான் அவருடைய உள்ளங்கையிலே வரையப்பட்டு இருக்கிறேன், எழுதப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய மதில்கள் அவருக்கு முன்பதாக எப்பொழுதும் இருக்கிறது என்று சொல்லி நான் சாவாமல் பிழைத்து கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்ற விசுவாச அறிக்கையை செய்யும்படி உங்களிடத்தில் அன்போடு கூட கேட்கிறேன். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. வேதனையிலும் நஷ்டத்திலும் ஏழ்மையிலும் ஏமாற்றத்திலும் உங்களுடைய விசுவாசம் பேசட்டும், உங்களுடைய விரக்தி மௌனமாய் இருக்கட்டும். விரக்தியை பார்த்து சொல்லணும், வாய் திறந்து ஒரு வார்த்தையும் பேசிவிடாதே, பதறி ஒரு வார்த்தையும் பேசிவிடாதே. நீ விரக்தியில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உள்ளத்தை பார்த்து சொல்ல வேண்டும், மனமே நீ இளைப்பார். நம்முடைய ஆவியை பார்த்து சொல்ல வேண்டும், நீ சஞ்சலப்பட்டு இருக்கிறது எனக்கு தெரியும், தேவனுக்கும் தெரியும். ஆனால் பதறி போய் தவறான வார்த்தைகளை இப்பொழுது பேசிவிடாதே. உன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ய கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னுடைய நெருக்கத்தின் மத்தியிலே
ரெகபோத்தின் தேவன் ஒருவர் உண்டு என்பதை நான் உணர்ந்து அதை அறிக்கை செய்யும்படியாய் என்னை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. வேதனையிலே விரக்தியாக நான் பேசிவிடாமல் விசுவாச அறிக்கைகளை பேச, தேவனுடைய வசனத்தையே நான் அறிக்கை செய்ய ஆண்டவரை எனக்கு கிருபை தருவீராக. அப்பொழுது என்னுடைய கண்கள் நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கும் பெரிதான நன்மையை காணும். ஆமென். 4வது சங்கீதத்தில் தாவீது சொல்கிறான், சங்கீதம் 4:6 வசனம், எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஒரு நல்ல விசுவாசியுடைய ஜெபம் அப்படித்தான் இருக்கணும். தேவனை அறியாதவர்கள் எனக்கு நன்மை கிழக்கிலிருந்து வரும், மேற்கிலிருந்து வரும் என்று காத்திருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் அதெல்லாம் உங்களுக்கு வராது. உங்களுக்கு வருகிறது தேவனிடத்திலிருந்து தான் வரும். அவர் கை திறந்தால் தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். தாவீது இதை அறிந்து சொல்லுகிறான், எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் பூமியிலே அநேகர். ஆண்டவரே, இந்த இடத்துல நான் உம்மிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். எங்கள் மேலே உம்முடைய முக பிரகாசத்தை வீச பண்ணும் ஆண்டவரே, வீச பண்ணும் ஆண்டவரே. Let the light of your countenance be upon us, Lord. 7வது வசனத்திலே அவன் சொல்லுகிறான், அவர்களுக்கு என்ன யாரு? உலகத்து மனுஷர்களுக்கு, தேவனை அறியாதவர்களுக்கு திராட்சரசமும் தானியமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் நீர் தந்தீர் ஆண்டவரே. அல்லேலூயா. கான்ட்ராஸ்ட் பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், எங்களுக்கு நன்மை செய்கிறவன் யார் என்று காத்து கொண்டிருக்கும் ஜனங்களுக்கு தானியம் இருக்கிறது, திராட்சை ரசம் இருக்கிறது, அவர்களுடைய பண்ணையிலே எல்லா காரியங்களும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. மனுஷர்களால் அல்லது தங்களுடைய சொந்த முயற்சிகளால் எல்லாமே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுடைய கூடாரங்களிலே இரட்சிப்பின் துதி கீதம் இல்லை. தாவீது சொல்லுகிறான், அவர்களுக்கு எல்லாம் இருக்கும் நேரத்தில் அவர்களுக்கு இருக்கும் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை நீர் என் இருதயத்தில் தந்தீர் ஆண்டவரே. ஆமென். ரட்சிக்கப்பட்ட விசுவாசியே, கர்த்தருடைய பிள்ளையே, கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். In the plenitude of riches there is no peace. உங்களுக்கு ஏராளமானவைகள் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சமாதானம் வரப்போகிறதில்லை, சந்தோஷம் வரப்போகிறதில்லை, நிம்மதி வரப்போகிறதில்லை. அதை ஆண்டவரே உங்களுக்கு தருவார். 4வது சங்கீதம் 8வது வசனம், கடைசி வசனம் என்று நினைக்கிறேன். அதில் தாவீது சொல்லுகிறான், சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். இது உண்மைதானே? அல்லேலூயா. இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும், தேவனுடைய சமூகத்தில் போய் ஒரு அரை மணி நேரமாவது முழங்கார் படியிட்டு, கதவை பூட்டி முழங்கார் படியிட்டு ஜெபித்து கண்ணீர் விட்டு விட்டு அந்த இடத்திலிருந்து வெளியே வரும்பொழுது நம்முடைய மனதில் இருக்கும் அந்த ஒரு சந்தோஷம், அல்லேலூயா, கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த சந்தோஷத்தை உலகம் காண முடியாது. ஏனென்று சொல்லுகிறேன், என்னுடைய இருதயத்தின் பாரங்களை எல்லாம் அவருடைய சமூகத்தில் ஊற்றி வைத்துவிட்டு என்னுடைய மனம் லகுவாகி நான் வெளியே வரும்பொழுது எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அப்பா கிட்ட சொல்லிவிட்டேன், என்னுடைய தகப்பனிடத்தில் என்னுடைய வியாச்சியங்களை ஊற்றிவிட்டேன், இனி அவர் பார்த்து கொள்வார். ஆமென். அல்லேலூயா. மனிதர்கள் நமக்கு நன்மை செய்யலாம், ஆனால் பெரிதான நன்மையை நம் தேவன் மட்டுமே தர முடியும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 85:12 சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், கர்த்தர் நன்மையானதை தருவார். The Lord will give that which is good. தேசமும் தன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. நீங்கள் உங்களை ஆண்டவர் வைத்திருக்கும் தேசம், அந்த பட்டணம், அந்த வீடு, அந்த தெரு, அந்த இடத்துல நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு வேண்டிய நன்மையை கர்த்தர் தருவார். ஆமென். சொல்லுவீங்களா? 119வது சங்கீதம் 68வது வசனம், 119:68 தாவீது இப்படி சொல்லுகிறான், சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதனாலே இப்பொழுது உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். டீச் மீ யுவர் ஸ்டாட்யூட்ஸ் லார்ட். உம்முடைய பிரமாணங்களின்படி நான் வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். சொல்லுவீங்களா? இன்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் வசனம், கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கும் வசனம் 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமென். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
ஆயத்தம் பண்ணின 4 விதமான நன்மைகளை குறித்து இன்று நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். 4 விதமான நன்மைகளை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவைகளை காண தேவன் தாமே நம்முடைய கண்களை திறப்பாராக என்ற ஜெபத்தோடு செய்திக்குள்ளாக பிரவேசிப்போம். Let's enter into this sermon. Let's enter into this message with a prayer that God will speak to me today. ஆண்டவர் என்னோடு கூட இடைப்படுவார், ஆண்டவர் என்னோடு கூட பேசுவார் என்ற நம்பிக்கையோட விசுவாசத்தோட செய்திக்குள்ளாக போவோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக 4 விதமான நன்மைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று சொன்னேன். கண் காணாத, காது கேட்டிராத, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றிராத அந்த பெரிதான நன்மை 4 விதங்களிலே ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். முதல் விதம், அந்த நன்மையினுடைய முதல் நன்மை என்ன தெரியும்? அந்த நன்மைகளிலே முதல் நன்மை எது தெரியுமா? உங்களுக்கு எதிரில் இருக்கும் நன்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிரில் இருக்கும் நன்மை. The goodness that's right in front of you. இன்று பல இடங்களிலே நன்மையை தேடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யார் என்று உலகம் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நன்மை உனக்கு எதிரிலேயே இருக்கிறது. ஹல்லேலூயா. எதிரில் இருக்கும் நன்மை, the goodness that's right in front of you. ஆதியாகம புத்தகம் 21வது அதிகாரம் 19வது வசனம். The book of Genesis chapter 21 verse 19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். ஆகாரை குறித்து வாசிக்கிறோம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது ஆகார் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். And when God opened her eyes and she saw a well of water, she went and filled the bottle with water and gave the lad a drink. Hallelujah. இங்கே சொல்லப்பட்ட அந்த ஸ்திரீ ஆகார், அவளுடைய பிள்ளையினுடைய பெயர் என்ன பெயர்? பிள்ளையினுடைய பெயர் என்ன? ஆகாருடைய பிள்ளையினுடைய பெயர் என்ன? இஸ்மவேல். இஸ்மவேல். இஸ்மவேல் யாரு? ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்த பிள்ளை. அந்த பிள்ளையை குறித்து நான் இப்படி சொல்வேன், he was a son of convenience. ஆனால் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளையினுடைய பேர் என்ன? ஈசாக்கு. அந்த பிள்ளையை குறித்து நான் இப்படி சொல்வேன், he was a son of the covenant. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்களா? son of convenience and son of covenant. ஆண்டவர் என்ன செய்கிறார்? கவனன்ட்டுடைய பிள்ளையை, உடன்படிக்கையின் பிள்ளையை காப்பதற்காக, அதன் மூலமாக மேசியாவாகி இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை அறிந்து அந்த லைனை சரிப்படுத்துவதற்காக, அந்த லைனை சீராக பரிசுத்தமாக வைக்க வேண்டும் என்பதற்காக சன் ஆஃப் கன்வீனியன்ஸை அங்கிருந்து விரட்டுகிறார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? கர்த்தருடைய பிள்ளையே, இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் பேலியாளுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. பேலியாளுடைய நம்பிக்கை உங்களுக்கு இருக்கவே கூடாது என்று கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். செய்தியை சொல்லுகிறேன். ஆகார் பெயர்சபா வனாந்தரத்தில் இருக்கிறார். she is driven to the wilderness of Beersheba. அந்த பெயர்சபா வனாந்தரத்திலே அவள் விரட்டப்பட்டது ஒரு காரணத்திற்காக. இஸ்மவேல் தான் ஆபிரகாமுக்கு பிறந்த மூத்த பிள்ளை. ஈசாக்கு 2வதாக பிறந்தாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஈசாக்கின் மூலமாகவே நிறைவேறும் என்பதை தேவன் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வெளிப்படுத்துகிறார். அதற்கு தடையாக ஒரு பிள்ளை இருக்கிறான், இஸ்மவேல். ஈசாக்கு வளர்ந்து வரும் பொழுது, பால் மறந்த பொழுது, இஸ்மவேலோட அண்ணனோட விளையாட ஆரம்பிக்கிறான். அப்பொழுது அண்ணன் இஸ்மவேலையும் சாராளையும் பரிகாசம் பண்ணினான் என்று வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். Not in so many terms, it's not very explicit, but you have to understand. இந்த பிள்ளை இஸ்மவேலுக்கு வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், பிள்ளை என்று சொல்லப்பட்டிருந்தாலும் he was not a child, he was a lad. இங்கிலீஷில் பாருங்க, she gave the lad a drink. 19 வயசு இருக்கும் இஸ்மவேலுக்கு, 19 வயசு. ஈசாக்கிற்கு பால் மறந்த பருவம் என்பதனாலே ஒரு 4-5 வயது இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். 5 வயது 6 வயது வரைக்கும் கூட பால் குடித்த ஆட்களை எனக்கு தெரியும். தாயினுடைய பாலை குடித்தவர்கள் எனக்கு தெரியும். அதனாலே சொல்லுகிறேன், 4-5 வயதில் ஈசாக்கு இருக்கிறான், 19 வயதில் இஸ்மவேல் இருக்கிறான். இஸ்மவேல் ஈசாக்கை பார்த்து பரிகாசம் பண்ணினான் என்று சாராய் கண்டவுடனே ஆபிரகாமிடத்திலே வந்து சொல்லுகிறாள், இந்த 2 பிள்ளைகளும் ஒன்றாய் வளரக்கூடாது, என்னுடைய பிள்ளை காக்கப்பட வேண்டும், அந்த பிள்ளையை இங்கிருந்து விரட்டும் என்று சொன்னவுடனே தகப்பனான ஆபிரகாமுக்கு ஒரு மனவேதனை உண்டானது. ஆனால் கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்டு சொல்லுகிறார், உன் மனைவியாகிய சாராள் சொல்லும் காரியத்தின்படியே நட என்று சொன்னவுடனே ஆபிரகாம் தீர்மானிக்கிறான்,
காலையில் ஆகாரை அழைத்து ஒரு துருத்தியில் தண்ணீர் ஊற்றி பிள்ளையை அழைத்து அவருடைய கையில் கொடுத்து பெயர்சபா வனாந்தரத்துக்கு போய்விடு என்று சொல்லி அவளை அனுப்பிவிடுகிறதை, பிள்ளையையும் சேர்த்து அனுப்பிவிடுகிறதை பார்க்கிறோம். ஏன் பெயர்சபா வனாந்தரம்? பெயர்சபா வனாந்தரத்தை தாண்டினால் ஆகாருடைய உறவுக்காரர்கள் அங்கே இருக்கிறார்கள். அல்லேலூயா. இவள் அடிமை பெண், இவள் ஒரு அடிமை பெண், இவள் புறஜாதியை சேர்ந்தவள். அவளுடைய ஆட்கள் பெயர்சபா வனாந்தரத்துக்கு அப்பால் இருக்கிறார்கள் என்று அறிந்து அவளுடைய வீட்டாரிடத்தில் மனைவியையும் பிள்ளையையும் அனுப்பிவிடுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவீங்களா? பெயர்சபாவின் வனாந்தரம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லுகிறேன். The wilderness of Beersheba is very very unforgiving. அது ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு வனாந்தரம். அந்த வனாந்தரத்தில் கொடும் வெயில், தொண்டை வறண்டு போகும் உஷ்ணம், துருத்தியில் கொண்டு வந்த தண்ணீரும் செலவழிந்து விட்டது. வெயில் உக்கிரமாக அடித்து கொண்டிருக்கிறது, தொண்டையை வெயில் வாட்டி கொண்டிருக்கிறது, உஷ்ணம் வாட்டி கொண்டிருக்கிறது, கொண்டு வந்த தண்ணீரெல்லாம் செலவழிந்து விட்டது. வனாந்தரத்தில் in desert you cannot live for more than half an hour without water. தண்ணீர் கிடைக்காமல் அரை மணி நேரத்திற்கு மேலாக இருக்க முடியாது. இவள் எப்படியோ சமாளித்து கொள்ளுவாள். இவளுக்கு இன்னும் கொஞ்சம் பெலன் இருக்கிறது. ஆனால் பிள்ளையாண்டான், 19 வயதில் இருக்கும் இந்த பிள்ளையாண்டான் தண்ணீர் வேண்டும் என்று கேட்டு தாயை பார்த்து கதறி அழுது கொண்டிருக்கிறாள். வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், 21வது அதிகாரம், ஆதியாகமம் 21 வசனம் 16. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். மரண தருவாயிலே இஸ்மவேல் வந்து விட்டான். தண்ணீர் கிடைக்காவிட்டால், ஒரு சொட்டு தண்ணீராவது என்னுடைய தொண்டையிலே இறங்காவிட்டால் நான் மரித்து போய் விடுவேன். ஐ வில் பி சஃபகேட்டட் வித் டெத் என்று அந்த நேரத்திலே அவன் வருகிறான். அல்லேலூயா. பிள்ளை எப்படியும் மரிக்கப் போகிறான் என்று அறிந்த தாய், என் கண்களுக்கு முன்பாக அவன் மரிக்க நான் விடமாட்டேன் என்று சொல்லி அவனை அந்த இடத்திலே விட்டுவிட்டு அங்கிருந்து அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் என்று வேதம் சொல்லுகிறது. அம்பு பாயும் தூரம்னா 300 மீட்டர். அதான் அம்பு பாயும் தூரம். 300 மீட்டர்னா கிட்டத்தட்ட 900 அடி. 900 அடி நடந்து இந்த பிள்ளையை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவளுடைய முதுகுக்கு பின்னால் பிள்ளை இருக்கிறான், இஸ்மவேல் இருக்கிறான். அவளை பார்க்க முடியாதபடி ஒரு 900 அடி 300 மீட்டர் அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, எந்த ஒரு தாயும் தன்னுடைய பிள்ளைக்காக சத்தமிட்டு அழும் பொழுது பரலோகத்தின் கதவுகள் தட்டப்படும். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. உங்களுக்கு நம்பிக்கை உண்டாக்கும் வார்த்தையை சொல்லுகிறேன். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் கலங்கி நிற்கிறீர்கள் என்றால் சத்தமிட்டு அழுது பாருங்கள். Pray for your children in a loud voice, with a broken heart, with a contrite spirit. உடைக்கப்பட்ட இருதயத்தோட, நொறுங்குண்ட ஆவியோட உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்து பாருங்கள். பிள்ளைகள் என்றல்ல, உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இருக்கும் யாருக்காகவும் நீங்கள் அப்படி விண்ணப்பம் செய்யலாம். அப்படி விண்ணப்பம் செய்யும் பொழுது பரலோகத்தின் கதவுகள் தட்டப்படும் என்பதை நாம பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவீங்களா? வேதம் சொல்லுகிறது 17வது வசனத்தில், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். 2 பேர் அழுகிறார்கள். ஒருவன் மரித்து விடுவேன் என்று அழுது கொண்டிருக்கிறான், இன்னொருவள் தாய் பிள்ளை மரித்து போகிறதே என்று அழுது கொண்டிருக்கிறாள். கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? God will come directly into your business. He will not beat about the bush. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். உடனடியாக உங்களுக்கு நிவாரணத்தை தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே ஆண்டவருடைய தூதன் இப்படி சொல்லுகிறான், நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். வாக்குத்தத்தம் வருகிறது. இஸ்மவேலை குறித்து ஒரு பெரிய வாக்குத்தத்தம் வருகிறது. அதற்கு பிறகு கண் தெளிந்தவளாக ஆகார் கண்களை திறந்து பார்த்தாள். வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் கண்ட காட்சி, அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்வீங்களா? அம்பையும் தூரத்தில் பிள்ளையை விட்டு ஆகார் போன பொழுதே அந்த துருத்தி அங்கேயே இருந்தது. இட் வாஸ் நாட் பை மேஜிக்,
that the fountain of that the stream came up there. My God is not a magician. He is an almighty God. கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்து. செப்படி வித்தைகள் செய்யும் மந்திரவாதி அல்ல என்னுடைய தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். He will not perform a magic trick. He will not perform dirty, cheap tricks to impress people. My God is a divine God. He is omnipotent. He is omniscient. He is all powerful. Hallelujah. தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் எதையும் செய்வார். ஆனால் காரியம் என்னன்னா, இனி செய்ய வேண்டியதில்லை, ஏற்கனவே செய்து வைத்து விட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்வீங்களா? நீங்கள் நினைக்கிறீங்க, ஆண்டவரே இதை செய்யுங்க ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு இப்படி. மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஸ்பெண்ட் அவர் டைம் இன் அட்வைசிங் காட். ஆண்டவரே இப்படி பண்ணுங்க ஆண்டவரே, அப்படி செய்யுங்க ஆண்டவரே, இந்த வழியாக போக விடுங்க ஆண்டவரே. இப்படி அட்வைஸ் கொடுக்கவே நமக்கு பழகி போயிட்டு. கர்த்தருக்கு அட்வைஸ் தேவையில்லை. Just go tell your problem and say, God, I'm giving this problem into your hands and come back. Hallelujah. ஜெப அறையிலே போய் உங்கள் பிரச்சனையை ஆண்டவரிடத்தில் சொல்லி, ஆண்டவரை இந்த பிரச்சனையை உம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு வழி திறப்பார். ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. ஆகார் கண்ட துறவு அந்த இடத்திலேயே இருந்தது. வேதம் சொல்லுகிறது, அந்த துறவு அவளுக்கு எதிரிலேயே இருந்தது. பிள்ளை பின்னால், மரித்து போவேன் என்று சொல்லும் பிள்ளை பின்னால் ஆகார் அம்பையும் தூரத்தில் இருக்கிறாள். 900 அடி 300 மீட்டர் தூரத்தில் இருக்கிறாள். அந்த இடத்துல வந்து அழுது, சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கும் பொழுது துறவு கண்களிலே படவில்லை. பரலோகத்திலிருந்து வாக்குத்தத்தம் வந்தவுடனே, மனம் லெகுவான உடனே, அவள் கண்களை ஆண்டவர் திறந்தவுடனே கண் திறந்து பார்க்கிறாள். அங்கே ஒரு துறவு இருக்கிறதை கண்டுபிடிக்கிறாள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லணும். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஆண்டவர் ஆயத்தம் செய்திருக்கும் பெரிதான நன்மை ஆண்டவர் உங்களுக்கு முன்பாகவே வைத்திருக்கிறார். He has kept the solution to the problem. The goodness of God is right there in front of your eyes. உங்கள் கண்களுக்கு முன்பாகவே, உங்களுக்கு எதிராகவே அந்த நன்மை இருக்கிறது என்பதை தேவன் காண்பிக்கட்டும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும் பொழுதே ஒரு ஜெபம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட உம்முடைய பெரிதான நன்மையை என் கண்கள் காண என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. அது எனக்கு எதிரிலேயே இருக்கிறது என்றும் எனக்கு காண்பியும் ஆண்டவரே. ஆனால் ஆகாரை போல நான் அலைந்து திரிந்து அழுது புலம்பி புரண்டு கர்த்தாவே அதை சஞ்சலத்தோட பார்க்காமல் விசுவாசத்தோட அதை தரிசிக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அலைச்சல்கள் இல்லாமல் உம்முடைய பெரிதான கிருபையை நான் பார்க்க என் கண்களை திறந்தருளும் எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும் இரண்டாவது நன்மையினுடைய பெயரை சொல்லுகிறேன். The second goodness that God is prepared for those people who love him is called the goodness that is hidden behind you. அல்லேலூயா சொல்வீங்களா? இரண்டாவது நன்மையின் பெயர் என்ன? உங்களுக்கு பின்னாலே மறைந்திருக்கும் நன்மை. முதல் நன்மை என்ன? உங்களுக்கு எதிரிலேயே, உங்கள் கண்களுக்கு முன்பாகவே இருக்கும் நன்மை. இரண்டாவது நன்மை உங்களுக்கு பின்னாலே மறைந்திருக்கும் நன்மை என்று வேதம் சொல்லுகிறது. The goodness that's hidden right behind you. ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. வேத புத்தகத்தை எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 13வது வசனம். Book of Genesis chapter 22 verse 13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். And when Abraham lifted up his eyes, he looked, and behold, behind him a ram got caught in a thicket by his horns. And Abraham went and took the ram and offered him up for a burnt offering instead of his son. இந்த நன்மை எங்கே இருந்தது? வேதம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாமுக்கு பின்னாக புதரிலே அது மறைந்து இருந்தது. அல்லேலூயா சொல்வீங்களா? பல நேரங்களிலே நம்முடைய பிரச்சனையினுடைய தீர்வு கண்களுக்கு முன்பாக இருக்கும், அல்லது நமக்கு பின்னாலே மறைந்து இருக்கும். அது அங்கே தான் இருக்கும். நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே, பிரச்சனைக்கு தீர்வு, என்னுடைய நன்மை, நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும் பெரிதான நன்மை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறதா, எனக்கு பின்னால் புதரிலே மறைந்து இருக்கிறதா என்று கண்டுபிடிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுவீங்களா? 10வது வசனம், ஆதியாகமம் 22:10.
பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தன் பிள்ளையை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் என்று பார்க்கிறோம். Abraham stretched his hand and took the knife to slay his son. சண்டே ஸ்கூலில் பார்த்த அந்த படங்கள் படி அல்ல காரியம். சண்டே ஸ்கூலில் பிள்ளை கிடத்தப்பட்டிருக்கும், பலிபீடத்தில் கட்டையின் மேலே கிடத்தப்பட்டிருக்கும். ஆபிரகாம் கையில் கத்தியை பிடித்து ஓங்கி நிற்கிறதை பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் தகப்பன் பிள்ளையின் மேலே கத்தியை ஓங்கும் வரைக்கும் காத்திருக்கவில்லை. என் தேவன் நல்ல தேவன், என் தேவன் இரக்கமுள்ள தேவன், என் தேவன் நியாயக்கேடாக ஒரு காரியத்தையும் செய்வதில்லை. வேதம் சொல்லுகிறது, வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்த உடனே, அங்கே தான் இருந்தது கத்தி, அதை எடுத்தான், ஓங்க கூட இல்லை. கத்தியை எடுத்த உடனே பரலோகத்திலிருந்து சத்தம் உண்டானது. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே, அல்லேலூயா அல்லேலூயா. 11வது வசனம், 11வது வசனத்தை போடும்படி கேட்கிறேன். கீழே வாங்க. 10க்கு அப்புறம் 13 வருது. அல்லேலூயா. The 11th verse, ஆதியாகமம் 22:11 இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். கைகளை விட்டு தேவனை மகிமைப்படுத்தணும். Most of the time we think we have to act, we have to do something to solve our problems. நாம் கையை ஓங்கணும், நாம் எதையாவது செய்யணும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் கையை ஓங்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். நீங்கள் கையை பிசையவும் வேண்டாம். You don't have to wring your hands in desperation. என்ன செய்வது என்று திகைத்து அழுது புலம்பி நீங்கள் நிற்க வேண்டிய தேவையும் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும் பெரிதான நன்மை உங்களுக்கு பின்னாலே மறைந்திருக்கிறது என்பதை காண உங்கள் கண்களை இன்று திறந்து கொடுக்கும்படி நான் தேவனிடத்திலே கேட்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஈசாக்குக்கு பதிலாக ஆட்டுக்கடாவை பலியிட வேண்டும் என்று தேவன் ஆபிரகாமிடத்திலே சொல்லவில்லை. சொன்னாரா? வேத புத்தகத்தை வாசித்து பார்த்தேன், 2-3 முறை நான் வாசித்து பார்த்தேன். அப்படி ஒரு வசனமும் எழுதப்படவில்லை. ஈசாக்குக்கு பதிலாக ஆட்டுக்கடாவை பலியிட வேண்டும் என்று ஆண்டவர் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. ஆனால் ஆட்டுக்கடாவை ஆபிரகாம் பலியிட்டான். ஏன் என்று சொல்லுகிறேன். 2 காரணங்கள். பலிபீடத்தை உண்டாக்கி பலிபீடத்தின் மேல் கட்டைகளையும் அடுக்கினவன் வெறுங்கையாய் பலி செலுத்தாமல் திரும்பக்கூடாது என்று தேவன் நினைத்தார். அல்லேலூயா. பலிபீடத்தை ஆயத்தம் பண்ணினான், கட்டைகளை வைத்தான், பலி என் மகன் ஈசாக்கு என்று நினைத்தான், கையிலே கத்தியை எடுத்தான். பரலோகம் சொன்னது, பிள்ளையாண்டானை தொடாதே, அவன் மேலே கையை போடாதே, அவனுக்கு ஒரு தீங்கும் செய்யாதே என்று சொன்ன உடனே பிள்ளையை அழைத்து கொண்டு, கட்ட போனால் போகட்டும், பிள்ளையை அழைத்து கொண்டு கத்தியை எடுத்துக்கொண்டு கீழே காத்திருக்கும் வேலைக்காரர்களிடத்தும் கழுதைகளிடத்திற்கும் ஆபிரகாம் வந்திருக்கலாம், ஜாலியாக திரும்பி போயிருக்கலாம். நோ, பட் he did something different. பிள்ளைக்கு பதிலாக ஒரு பலி செலுத்த வேண்டும். அதற்காக பின்னே புதரிலே மறைந்திருந்த ஆட்டுக்கடாவை எடுத்து அதை பலி செலுத்தினான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆட்டுக்கடாவை ஆபிரகாமுக்கு பின்னால் புதரில் தேவன் சிக்க வைத்தார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். It was not an accident. It was an incident that was pre-planned by God. அல்லேலூயா. எதேச்சையாக ஏதோ ஒரு ஆட்டுக்கடா வந்து புதரிலே சிக்கிவிட்டது என்று நினைக்கக்கூடாது. ஆபிரகாம் மோரியா மலை இதுதான் என்று கண்டுபிடிப்பதற்கு முன்பதாக, மலை ஏறி மகனை கட்டையை சுமக்க வைப்பதற்கு முன்பதாக, பலிபீடத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு முன்பதாக, மகனை கட்டையின் மேலே கிடத்துவதற்கு முன்பதாகவே ஆட்டுக்கடா புதரிலே பிடிபட்டு சிக்கி அங்கே தான் காத்து கொண்டிருந்தது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா அல்லேலூயா. 2வது காரணம், ஏன் பிள்ளைக்கு பதிலாக ஆட்டுக்கடாவை பலி செலுத்தினான்? 7வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். 7வது வசனத்திலே ஈசாக்கு கேட்கிறான் ஆபிரகாமிடத்திலே, தகப்பனிடத்திலே, இதோ நெருப்பும் கட்டையும் இங்கே இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொன்னவுடனே ஆபிரகாம் அவனை பார்த்து, தேவன் தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று சொன்னதை நிறைவேற்றவும், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியை உங்களுக்கும் எனக்கும் நிழலாக காண்பிக்கவும் தேவன் இந்த சம்பவத்தை பயன்படுத்துகிறார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த புதரிலே ஆபிரகாமுக்காக காத்து கொண்டிருந்த சிக்குண்ட ஆட்டுக்கடா எதற்கு உருவகமாக இருக்கிறது தெரியுமா?
என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்முடைய பாவங்களுக்காக அல்லேலூயா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கும் அந்த ஆட்டுக்கடா. அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆதியாகம புஸ்தகத்திலேயே நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. கடா, இப்போ ஒரு கேள்வி, நியாயமாக ஒரு கேள்வி, கடா அவ்வளவு நேரம் அந்த புதரில் சிக்கி இருந்ததே, ஏன் அது அழுது இருக்காதா, அது சத்தம் விட்டு இருக்காதா என்று பரிகாசிகள் கேட்கக்கூடும். ஆனால் கர்த்தர் அதற்கு பதிலை ஏசாயா தீர்க்கதரிசியின் வாயிலே வைத்திருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 7வது வசனம். Isaiah 53:7 says, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அல்லேலூயா என்று ஏசாயா தீர்க்கதரிசி பல ஆயிரம் வருஷங்களுக்கு பின்னாலே உரைக்கப் போகிறான். அதை உரைப்பதற்கு முன்பதாகவே ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே அந்த ஆட்டுக்கடா அதை அப்படியே செய்து காண்பித்தது. அல்லேலூயா. உலகத்தின் பாவங்களுக்காக அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நிர்ணயம் பண்ணி நிச்சயித்த பொழுதே அவர் தீர்மானித்து விட்டார், என்னுடைய வேளை வரும் பொழுது, சிலுவைக்கு நேராக நான் போகும் பொழுது என்னுடைய வாயை நான் திறக்க மாட்டேன். அல்லேலூயா. இதை அப்போஸ்தலனாகிய பேதுரு புதிய ஏற்பாட்டில் எப்படி சொல்லுகிறான், அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும். அல்லேலூயா. பயமுறுத்துகிறவர்களுக்கு அவர் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். என் ஆண்டவரை நிழலாக வேதாகமம் முழுவதும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தம் பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கும் 3வது நன்மையின் பெயர் இதுவரை கண்டிராத நன்மை. The goodness that you have not seen before. 3வது நன்மையினுடைய பெயர் என்ன? இதுவரை கண்டிராத நன்மை. அல்லேலூயா. 3 நன்மைகளை குறித்து சொன்னேன். 1, ஆயத்தம் பண்ணின நன்மை, பெரிதான நன்மை உங்களுக்கு முன்பாக இருக்கும். 2வது நன்மை உங்களுக்கு பின்னாக மறைந்திருக்கும். 3வது நன்மையினுடைய பெயர் நீங்கள் இதுவரை கண்டிராத நன்மை. யாத்திராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். எக்ஸடஸ் 3:3. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். முட்செடியில் ஒரு தீப்பிழம்பு இருக்கிறது, முட்செடி ஜுவாலித்து எரிகிறது. ஆனால் சம்பவம் என்ன நடக்கணும், தீ எங்கே ஜுவாலித்து எரிகிறதோ அந்த இடத்துல முட்செடி அந்த தீக்கு இரையாகி அமிழ்ந்து போக வேண்டும், தீக்கு இரையாகணும். ஆனால் இவன் பார்த்து கொண்டே இருக்கிறான், கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டே இருக்கிறான், நெடுநேரம் பார்த்தான். இந்த முட்புதரில் இருக்கும் அந்த அக்கினி ஜுவாலை எரிந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் முட்செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, முட்செடி தீக்கு இரையாகவில்லை. இது என்ன என்று பார்க்கும்படி மோசே அந்த முட்செடியின் அருகிலே போனான் என்று பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? 3வது நன்மை, அதனுடைய பெயர் இதுவரை கண்டிராத நன்மை என்று சொன்னேன். இந்த நன்மை எங்கே இருக்கும் என்றும் சொல்லுகிறேன். இதுவரை கண்டிராத நன்மை, மோசே கண்ட அற்புத காட்சி எங்கே வெளிப்பட்டது? 2 முறை வேத புஸ்தகம் இப்படி சொல்லுகிறது, முட்செடியின் நடுவிலிருந்து அது வெளிப்பட்டது. 3வது நன்மை எங்கே இருக்கும்? நடுவிலே இருக்கும், உங்கள் நடுவிலேயே இருக்கும். அல்லேலூயா. முதல் நன்மை உங்களுக்கு முன்பாக, உங்களுக்கு எதிரிலே இருக்கும். 2வது நன்மை உங்களுக்கு பின்னாக புதரிலே மறைந்திருக்கும். 3வது நன்மை நீங்கள் இருக்கும் இடத்திலேயே உங்களுக்கு நடுவிலேயே இருக்கும். ஆதியாகமம் 3:2, கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் என்று பார்க்கிறோம். அடுத்த வசனம், 4வது வசனம், முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின நன்மையை, பெரிதான நன்மையை நீங்கள் அங்கும் இங்கும் தேடி அலைய வேண்டியதில்லை. கர்த்தர் அதை உங்கள் நடுவிலேயே காண்பிப்பார். உங்கள் வீட்டின் நடுவிலேயே, நீங்கள் செய்யும் வியாபாரத்தின் நடுவிலேயே, உங்கள் ஊழியத்தின் நடுவிலேயே அந்த பெரிதான நன்மையை ஆண்டவர் காண்பிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்வீங்களா? ஆமென். பெரிதான நன்மை மட்டுமல்ல நடுவில் இருப்பது, நடுவில் இருக்கும் 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். ஜாஷுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. பெரிதான நன்மை உங்கள் நடுவிலே இருக்கும் என்று சொன்னேன். இப்பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உங்கள் நடுவிலே இருக்கும் காரியம் நன்மை மட்டுமல்ல, அது அற்புதமும் கூட. அல்லேலூயா. 2வது,
யோவேல் 2:27, யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 27வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர். ஹல்லேலூயா. எங்கே இருக்க வாசமாக இருக்க? நம்ம பாட்டு பாடணும், ஆராதனையிலே பாட்டு பாடணும். மனுஷர்கள் மத்தியில் வாசமாக இருக்கும் தேவன். உங்களுடைய வீட்டின் ஓரத்தில் இல்லை, ஷூ ரேக்கு பக்கத்தில் இல்லை, நடுவில் இருக்கணும். He wants to be the center of everything that you are involved in. He wants to be in the center of your business. He wants to be in the center of your ministry. He wants to be in the center of the problem that you're facing now. நீங்கள் இப்பொழுது நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் அந்த சவால், அந்த பிரச்சனையின் அந்த சோதனை, அதனுடைய நடுவில் ஆண்டவர் இருக்க விரும்புகிறார். ஆனால் பல நேரங்களில் என்ன செய்து விடுகிறோம்? ஆண்டவரை ஒரு ஓரம் வைத்துவிட்டு நாம் சர்வ ஞானியைப் போல பிரச்சனைகளை நாம் போய் குதித்து விடுகிறோம். அதனால தான் இன்னும் அடிபட்டு, இன்னும் மண்டை உடைந்து, இன்னும் பிரச்சனை மோசமாகி கொண்டிருக்கிறது. God is telling us, take me to the center of the problem. Hallelujah. Take me to the center of the issue. Bring me to the core of the issue என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர். அது மட்டுமல்ல, இயேசுவினுடைய பிரசன்னமும் நமக்கு நடுவில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 18வது அதிகாரம் 20வது வசனம், 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் நடுவிலே இருக்கிறேன். I am in the center of those people where they are gathered in my name. Hallelujah. Hallelujah சொல்லுவீங்களா? முட்செடியின் நடுவில் மோசே கண்டது முதல் அற்புதம். அவன் வாழ்க்கையிலே, மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே கண்ட முதல் அற்புதம் முட்செடியிலே அந்த அற்புதம். அதற்கு பிறகு it was a series of miracles in his life. Hallelujah. ஒரு கம்பை வைத்துக்கொண்டு ஒரு கடலை எப்படி பிளக்கிறது என்பதை அவன் கண்டுபிடித்தான். ஆண்டவர் இதை சொன்னார், அந்த கோலை அந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு என்று சொன்ன உடனே சமுத்திரம் 2ஆக மதிலை போல மாறி போனது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு 40 வருஷங்கள் ஊழியம் செய்கிறான். 80வது வயதிலே ஊழியத்திற்கு அழைக்கப்படுகிறான். 120 வயது வரைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். His life was full of miracles. அல்லேலூயா. கோலை எடுத்து கற்பாறையின் மேலே அடிக்கிறான், தண்ணீர் வருகிறது. கோலை எடுத்து கற்பாறையின் மேலே ஓங்கினால் கூட போதும், தண்ணீர் வருகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சாம்பிளுக்காக ஏதோ 1-2 அற்புதங்கள் செய்துவிட்டு போக ஆண்டவர் விருப்பப்படவில்லை. God wants to perform miracles in your life throughout, through and through. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கூட அற்புதம் செய்ய கர்த்தருக்கு முடியும். கர்த்தர் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. அவருக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். You have to bring him into the center of your life, and then you will see miraculous things happen in your life. இதுவரை கண்டிராத அற்புத காட்சி ஒரு முறை அல்ல, பல முறை, பல அற்புதங்களாக, அதிசயங்களாக, அடையாளங்களாக மாற ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும் 4வது நன்மையினுடைய பெயரை சொல்லுகிறேன். அந்த நன்மையினுடைய பெயர் சுற்றிலும் இருக்கும் நன்மை. அல்லேலூயா. முதல் நன்மை உங்களுக்கு எதிராக, உங்களுக்கு முன்பாக இருக்கும். 2வது நன்மை உங்களுக்கு பின்னாக புதரிலே மறைந்து இருக்கும். 3வது நன்மை உங்கள் நடுவிலே இருக்கும். 4வது நன்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அது உங்களுக்கு சுற்றிலும் இருக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? The goodness that's all around you, the goodness that will surround you. உங்களை சுற்றி இருக்கும் நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனம். The book of 2 Kings chapter 6 verse 17. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் என்று பார்க்கிறோம். Hallelujah. And behold, the mountain was full of horses and chariots of fire round about Elisha. Hallelujah சொல்லுவீங்களா? சம்பவம் என்னென்று சொல்லுகிறேன். சீரிய தேசம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக படையெடுத்து வருகிறது. படையெடுத்து வரும்பொழுதெல்லாம் சீரிய தேசம் தோற்று போகிறது. எப்படியோ சீரிய ராஜா இராணுவத்தை திரட்டி கொண்டு வருகிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தெரிந்து விடுகிறது. ராஜா சீரிய தேசத்து ராஜா தன்னுடைய மந்திரி சபையை கூட்டினான். எப்போ நான் பிளான் பண்ணுற எல்லா யுத்த திட்டங்களையும்
இஸ்ரவேலிலே சொல்லும் உளவாளி நம்மிடத்தில் இருக்கிறான் என்று அவன் சொல்லுகிறான். He is making an accusation against his own people. Whatever battle strategies that I make is made known in Israel என்று சொன்ன உடனே சீரிய ராஜாவினுடைய ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறான், அப்படி அல்ல, நாங்கள் யாரும் உம்மை போட்டு கொடுக்கல, நாங்கள் யாரும் உமக்கு விரோதமாக உளவு செய்யவில்லை, நீர் பள்ளி அறையிலே பேசுகிறதை ஹல்லேலூயா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிக்க ஒரு மனிதனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவனுடைய பெயர் எலிசா என்ற உடனே சீரிய ராஜா சொல்லுகிறான், முதல்ல அவனை பிடிங்க, அவனை பிடிச்சா நம்முடைய வேலையெல்லாம் நடக்கும் என்று சொல்லி இந்த மனுஷனை பிடிக்க, தேவ மனுஷனை பிடிக்க சீரிய ராஜா இராணுவத்தையும் குதிரை வீரர்களையும் அனுப்புகிறான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இவர்கள் வருகிறார்கள் என்று எலிசாவுக்கு தெரியும், வந்தாலும் ஒன்றும் நடக்காது என்றும் தேவ மனுஷனுக்கு தெரியும். ஆனால் காலையிலே வீட்டிலிருந்து வெளியே வந்த எலிசாவினுடைய வேலைக்காரன் சீரிய இராணுவம் மலைகளுக்கு சுற்றிலும் இருக்கிறதை கண்டு பயந்து போனான். ஓடி வந்து சொன்னான், ஆண்டவரை இப்பொழுது என்ன செய்வோம் என்று கேட்டான். அப்பொழுது எலிசா சொன்னான், நீ பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா சொல்லுவீங்களா? பல நேரங்களில் நமக்கு விரோதமாக வருகிற மனுஷர்களை கண்டு, பிரச்சனைகளை கண்டு நாம் நடுங்கி போகிறோம். கர்த்தருடைய பிள்ளையை நாம் சொல்ல வேண்டும், விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். அந்த பிரச்சனை செய்கிறவர்கள் மத்தியில் இருக்கிறவர்களை விட என்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். கர்த்தர் கோடா கோடி தூதர்களை எதற்கு வைத்திருக்கிறார்? தம்மை ஆராதிக்க மட்டுமல்ல, தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தேவை வரும் பொழுது அவர்களை அனுப்பி உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உங்களை காக்கவும், உங்களை உயர்த்தவும், உங்களை மேன்மைப்படுத்தவும் தூதர்களை அனுப்புவார். நம்பினால் ஆமேன் சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று எலிசா சொன்னான் என்று பார்க்கிறோம். தீர்க்கதரிசியின் வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று எலிசா ஜெபித்தான். He also made another prayer. என்னுடைய வேலைக்காரன் நான் கண்டுவிட்டேன், கண் உள்ளவன் கண்டான், கண் இருந்தும் காணாதவனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று எலிசா ஜெபித்தான். அப்பொழுது வேலைக்காரனுடைய கண்களை ஆண்டவர் திறந்து கொடுத்தார். அவன் பார்த்த பொழுது அல்லேலூயா மகிமையான காட்சியை கண்டான். மலைக்கு சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் அந்த மலையை சுற்றி இருக்கிறதை வேலைக்காரன் கண்டான் என்று பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? I want you to put yourself in the shoes of Elisha for a minute. If you have not seen God's hand working in your life, you cannot explain it to a lesser person. ஆண்டவருடைய மகிமையை இதுவரைக்கும் ருசி பார்க்காத, ஆண்டவருடைய அற்புதங்கள் என்ன என்று தெரியாத மனுஷனுக்கு நீங்கள் எப்பொழுது அதை குறித்து சொல்ல முடியும்? When you have seen God's mighty splendor in all its glory. அல்லேலூயா. அவருடைய கையின் கிரியை அதனுடைய சர்வ மகிமையிலும் மகத்துவத்திலும் நீங்கள் கண்டால் ஒழிய அதை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. எலிசா கண்டான், காணாத வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்தான். அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது, வேலைக்காரனும் அதை கண்டான். And then Elisha made a second prayer. That's very important. கர்த்தருடைய பிள்ளையை ஆவிக்குரிய நுணுக்கங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று மட்டும் எலிசா ஜெபிக்கவில்லை. சீரிய இராணுவம் இவனை நெருங்கி வருகிறது. அப்பொழுது எலிசா made a second prayer. Elisha made a second prayer. எலிசா ஜெபிக்கிறான், இவர்களுக்கு கண் மயக்கம் உண்டு பண்ணும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறான். அல்லேலூயா. என்னோடு இருக்கிறவனுக்கு கண்கள் திறக்கப்பட வேண்டும். எனக்கு எதிராக வருகிறவனுடைய கண்ணுக்கு மயக்கம் உண்டாக வேண்டும். மயக்கம் உண்டாகிறது. சீரிய இராணுவம் தட்டி தடுமாறி கொண்டு இருக்கிறது. அவர்களை பிடித்து கைலாகுவாக வெளியே கொண்டு போய் விட வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது என்று பார்க்கிறோம். ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமேன். அல்லேலூயா. உன்னோடு இருக்கிறவர்கள் கர்த்தர் உனக்கு உண்டு பண்ணியிருக்கும் பெரிதான நன்மையை காண விசுவாசியே நீ ஜெபிக்க வேண்டும். அதே போல உனக்கு விரோதமாக வருகிறவர்கள் காண வேண்டியதை காணவும், காணக்கூடாததை காணாமல் இருக்கவும் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சக விசுவாசி உன் நன்மையை காணட்டும், அவன் விசுவாசம் வர்த்திக்கும். கர்த்தர் இது போன்ற நன்மையை எனக்கும் செய்வார் என்று விசுவாசி நம்ப அது ஏதுவாய் இருக்கும். ஆனால் சில காரியங்கள், சில நபர்கள், சில வல்லமைகள் உங்களுக்கு வரும் நன்மைகளை காணக்கூடாது. எரிச்சலின் ஆவி, வன்கண்ணின் ஆவி, பொறாமையின் ஆவி உன்னுடைய பெரிதான நன்மையை காணக்கூடாது என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது விசுவாசிகள் அதை காணட்டும், அவர்களுடைய விசுவாசம் வர்த்திக்கட்டும் என்று நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் வன்கண்ணின் ஆவியை உடையவர்கள், சாத்தானுடைய தூதனாக இருக்கிறவர்கள், எரிச்சலின் ஆவியை உடையவர்கள், பொறாமையின் ஆவியை உடையவர்கள், குடும்பத்தை கலக்குகிறவர்கள் உங்களுக்கு ஆண்டவர் தரும் பெரிதான நன்மையை
காணவே கூடாது, அவர்களுக்கு கண்ணின் மயக்கம் ஏற்படட்டும் என்று ஜெபித்தால் கர்த்தர் அதையும் செய்வார். ஆமென் சொல்லுவீங்களா? செய்தியின் முடிவுக்கு வருகிறோம். We are coming to the closure of the sermon. கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணியிருக்கும் 4 நன்மைகள். எனக்கு எதிரில், எனக்கு பின்னால், எனக்கு நடுவில், எனக்கு சுற்றிலும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகார் கண்ட நன்மை எதிரில் இருந்தது. I'll tell you what it is. ஆகார் கண்ட நன்மை அவளுக்கு முன்பாக எதிரில் இருந்தது என்று பார்க்கிறோம். That was a provision of God. கர்த்தர் அவளுடைய தேவைக்கு ஆயத்தம் பண்ணினது அவளுக்கு முன்பாகவே இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளை சாகாமல் இருக்க தண்ணீர் எதிரே இருந்த துறவிலேயே இருந்தது, வேற எங்கேயும் உண்டாகலை. ஹல்லேலூயா சொல்வீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது நன்மை, ஆபிரகாம் கண்ட நன்மை என்ன? அவனுக்கு பின்னால் புதரில் மறைந்திருந்தது என்று பார்க்கிறோம். அது என்ன பின்னால் மறைந்திருக்கும் நன்மை? That is the substitution of God. The number one blessing, the number one goodness of God is a provision of God. Secondly, it is a substitution of God. ஈசாக்குக்கு பதில் அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்கடா பின்னாக புதரிலே மறைந்திருந்தது என்று பார்க்கிறோம். சத்தமிடாமல் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்களா? ஈசாக்குக்கு பதிலாக அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டி புதரிலே இருந்தது. Substitution of God. கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே, எனக்கு பதிலாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. அதனால் எனக்கு ஒரு புது வழி பிறந்திருக்கிறது, அதனால் எனக்கு ஒரு புது ஜீவன் கிடைத்திருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:17 பிரகாரமாக நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் ஆண்டவரே. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறேன். 3வது நன்மை, மோசே கண்ட நன்மை, பெரிதான நன்மை என்ன? அது முட்செடியின் நடுவில் இருந்தது என்று பார்க்கிறோம். What was that? முட்செடியின் நடுவில் இருந்த அந்த நன்மை என்ன? That was a presence of God. ஆமென். தேவனுடைய சமூகம் எங்கே இருக்கிறதோ அந்த இடம் கொழுந்து விட்டு எரியும். அல்லேலூயா. எம்மாவூர் போன சீஷர்களோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து வேத வாக்கியங்களை விவரித்து காண்பித்த பொழுது சீஷர்கள் சொன்னார்கள், எங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அல்லேலூயா. அப்பத்தை பிட்ட பொழுது, அவர் மறைந்து போன பொழுது, இது கர்த்தர் என்று அவர்கள் நிச்சயித்தார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் உண்டு, அங்கே அமைதி உண்டு, அங்கே சமாதானம் உண்டு. அங்கே அவருடைய சமூகம் உங்களை உருக்குலைக்காது, உங்களை அசிங்கப்படுத்தாது, உங்களை துவண்டு போக செய்யாது, உங்களை நிக்கிரகம் பண்ணாது. கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். மோசே கண்ட பெரிதான நன்மை, நடுவில் இருந்த நன்மை என்ன? That was a presence of God. ஆமென். எலிசாவினுடைய வேலைக்காரன் கண்ட பெரிதான நன்மை, அது எங்கே இருந்தது? சுற்றிலும் இருந்தது என்று பார்க்கிறோம். சுற்றிலும் இருந்த நன்மை. What was that? The protection of God. Hallelujah. தேவன் தரும் பாதுகாப்பு அது உங்களுக்கு சுற்றிலும் இருக்கிறது என்று I need your provision, I need your substitution, I need your presence, and I need your protection. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவே, உம்முடைய கரத்தினாலே நான் போஷிக்கப்பட வேண்டும். எனக்கு பதிலாக ஆண்டவரே நீர் அதை செய்ய வேண்டும். உம்முடைய சமூகத்தை எனக்கு தர வேண்டும், உம்முடைய பாதுகாப்பையும் எனக்கு தர வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படி ஜெபித்தவர்களுக்கு மட்டும் சொல்லுகிறேன், இந்த 4 நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? To receive this 4 goodness of God, what should you do? சொல்லுகிறேன். ஆகாரை போல, நம்பர் 1, உங்களுக்கு எதிராக இருக்கும் நன்மையை பெற்றுக்கொள்ள ஆகாரை போல அம்பையும் தூரத்திற்கு போங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? புரியுதா உங்களுக்கு? இஸ்மவேல் அழுது கொண்டிருக்கிறான், செத்து போவேன் என்று கதறி கொண்டிருக்கிறான். அங்கே இருந்தீங்கன்னா அவனுடைய ஆவி உங்களை தொய்ந்து போக செய்யும். இயலாமல் தான், முடியாமல் தான், வழி தெரியாமல் தான் ஆகார் அந்த இடத்திலிருந்து அம்பையும் தூரத்திற்கு போனார். God was leading her. நீ இருக்கிற இடத்துல இருந்தால் அந்த துறவு இருக்கிறதை நீ பார்க்க முடியாது. அம்பையும் தூரம் 300 மீட்டர், 900 அடி நீ நடந்து போகும் பொழுது அங்கே துறவு இருக்கிறதை காண உன் கண்களை நான் திறப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. Do a prayer walk. When problems, when obstacles come into your life, move from there. Do a prayer walk. Go in prayer. Go in faith. God will show you the solution right before you.
உங்களுக்கு முன்பாக இருக்கும் அந்த நன்மையை ஆண்டவர் உங்கள் கண்களுக்கு காண்பிப்பார். ஆமென் சொல்லுவீங்களா? Go further towards God. கர்த்தரை நெருங்கி இன்னும் போங்கள், கர்த்தர் உங்களுக்கு அதை காண்பிப்பார். ரெண்டாவது நன்மையை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு பின்னாலே புதரிலே மறைந்திருக்கும் அந்த நன்மையை நான் எப்படி பார்ப்பது? ஆபிரகாமை போல தேவன் பார்த்து கொள்வார் என்று அறிக்கை செய்து ஜீவிக்க வேண்டும். ஆமென். அப்பா, கட்டை இருக்குது, விறகு இருக்குது, கத்தி இருக்குது, பலி எங்கப்பா என்று கேட்டான். பலி யாருன்னு கேட்கல. He had not even an iota of a doubt that he did not even think that he was the sacrifice. ஈசாக்குக்கு அவன்தான் பலி என்று அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் தான் பலி எங்கே என்று கேட்டான். பலி யாருன்னு கேட்கல. வேலைக்காரனா நானா என்று கேட்கல. ஆமென். ஆபிரகாம் சொன்ன பதில், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். பின்னாக மறைந்திருக்கும் நன்மையை காண வேண்டுமா விசுவாச பிள்ளைகளே? நான் பார்த்து கொள்ள மாட்டேன், நான் முயற்சி எடுக்க மாட்டேன், கர்த்தர் தான் வேலை செய்யணும், கர்த்தர் தான் பார்க்கணும் என்று நீங்கள் தீர்மானித்தால் அந்த நன்மையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? மூன்றாவது நன்மை, உங்களுக்கு நடுவில் இருக்கும் அந்த நன்மை வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? மோசேயை போல. மோசே அதை கண்டுபிடித்தது ரொம்ப ரொம்ப லேட்டுங்க. 40வது வயதிலேயே அந்த முட்புதரிலே அந்த அக்கினி ஜுவாலை அவன் கண்டிருக்கக்கூடும். பார்வோனுடைய அரண்மனையிலே சர்வ சுகத்தோட சர்வ ஞானத்தோடு இருக்கும் அவனுக்கு இடையிலே ஒரு பிரச்சனை வருகிறது. மாம்சத்திலே ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். அவனுடைய மாம்சத்தின் சகோதரனை அவன் ரட்சிப்பதற்காக மாம்சத்திலே ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். எகிப்தினை அங்கும் இங்கும் பார்த்து அடித்து கொன்று போடுகிறான், மண்ணிலே மறைவு செய்கிறான். அந்த ஒரே ஒரு பாவம் 40 நாட்கள் அவனுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்கிறது, தள்ளி போடுகிறது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? கர்த்தருடைய 40 வருஷங்களுடைய ஆசீர்வாதத்தை தள்ளி போடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு உங்கள் நடுவிலேயே ஜுவாலிக்கிற அக்கினியின் அற்புதத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், அல்லேலூயா, மாம்சத்திலே தீர்மானம் எடுக்காமல் ஆவிக்குரியவர்களாக ஜீவிக்க முயற்சி எடுத்தால் God will make that happen for you. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். 4வது நன்மை, சுற்றிலும் இருக்கும் நன்மை. எலிசாவுடைய வேலைக்காரன் கண்ட நன்மை. அந்த நன்மை எனக்கு வேண்டும், அந்த ப்ரொடெக்ஷன் எனக்கு வேண்டும் என்று கர்த்தருடைய பிள்ளையை நீங்கள் கேட்டால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆவிக்குரியவர்கள் பெரிதான நன்மையை காண வேண்டும் என்று ஜெபியுங்கள். உங்கள் ஆவிக்கு விரோதமானவர்களுக்கு கண் மயக்கம் ஏற்பட வேண்டும் என்றும் ஜெபியுங்கள். எலிசா செய்த அந்த 2 ஜெபத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நாம் பல நேரங்களில் இதுதான் செய்கிறோம். ஃபஸ்ட்டு ஜெபம் செய்கிறோம், 2வது ஜெபத்தை செய்கிறதில்ல. என்னுடைய நன்மையை அந்நிய கண்கள் பார்க்கக்கூடாது. என்னுடைய நன்மையை, தேவன் என்னை ஆசீர்வதிக்கும் விதத்தை சாத்தானோ அவனுடைய தூதர்களோ அவனுடைய ஆவியை உடைய மனுஷர்களோ பார்க்கவே கூடாது. பொறாமையின் ஆவி பார்க்கக்கூடாது, வன்கண்ணின் ஆவி பார்க்கக்கூடாது, எரிச்சலின் ஆவி பார்க்கக்கூடாது. துன்மார்க்கமான ஸ்திரீ, துன்மார்க்கமான புருஷன் கர்த்தர் இவ்விதமாக என்னை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கைகளை விட்டு தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. கண் கண்டிராத, காது கேட்டிராத, மனிதனுடைய இருதயத்தில் தோன்றியிராத இந்த நன்மை, தாவீது சொல்லும் அந்த பெரிதான நன்மை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எழுந்து நின்று ஜெபத்திற்கு ஆயத்தமாகும்படி கேட்கிறேன்.